ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அன்னைக்கு செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு ப்ரைஸ் எல்லாம் வாங்கி ரொம்ப டயர்டாயிடுச்சு. நைட் டிஃபன் செய்ய முடியல. சரி வெளியே டிஃபன் சாப்பிட போகலான்னு சொல்லி சபரி பிரியாலாம் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் கிளம்பி போனது பார்த்திங்கன்னா சோஷியல் கிச்சன் ஒரு ஹோட்டலுக்கு தான். ரேட் வைஸ் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் நாங்கள் லேட்டாக போனதுனால நிறையா ஐட்டம்ஸ் இல்லை, வெறும் தோசை, இட்லி அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரோஸ்ட்டு, ஊத்தப்பம், இட்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு டைம் 10-10:30 வீட்டுக்கு போகலான்னா பாப்பாங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி ஒரே ரகலை. அங்கேயே ஐஸ்கிரீம் பார்லர் இருந்துச்சு, பட் அவங்க க்ளோஸ்டு இதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு வீதி வீதியாக தேட ஆரம்பித்தோம் ஐஸ்கிரீம் பார்லர். கஷ்டப்பட்டு நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு இடம் இருந்துச்சு ஐஸ்கிரீம் பார்லர். அங்கே போனால் அவங்களும் டைனிங் முடிஞ்சது வேணால் பார்சல் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய்ட்டு ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒன்று சொல்லி ஆர்டர் கொடுக்குறக்குள்ளே அவங்களே டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி ஆர்டர் பண்ணுறக்கே இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, எப்படி இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னா சரி சாப்பிட்டுட்டே போயிருங்க, நீங்கள் ஒரு ஃபேமிலி தான் இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு டைமும் கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு சொல்லிட்டாங்க. ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் வரதுக்குள்ளே மகிழ் அங்கே ஷோகேஸில் பெல்ட்டு, பர்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஒன்று எடுத்துக்கிட்டு யாருங்க தரமாட்டா, நானே வச்சுக்குவேன் ரகலை பண்ணிகிட்டு இருந்தான். சபரி எவ்வளவோ கேட்டு பார்த்தா நான் கொடுக்கவே இல்லை. ஸ்ப்ரிங்கிள்ஸ் என்ன சாக்லேட்டா இல்லை ஏதோ ஒன்று போட்டு கூட்டு வாங்க. அவனோட ஆர்டரை வாங்கிக்கோங்க. ஒரு ஜூஸ் சொல்லு. பிளாக் ஷர்ட். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லி அங்கிள் பார்க்குறாங்க சொல்லு. தம்பிகளா பாருங்க, தம்பிகளா பிள்ளைங்க தான் சேட்டைன்னா மகிழ் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஜூஸ் வேணும்னு சொல்லி அவனே தனியாக ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி எல்லோரும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃப்ளேவர் மட்டும் கப்பில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃப்ளேவர் தனித்தனியாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. இவங்க அதை சாப்பிட்றக்கே ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. பிஸ்தா, அப்புறம் வெனிலா, அப்புறம் இன்னொன்று என்னவோ பட்டர்ஸ்காட்ச், இந்த 3 வாங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் பிளாக் கரண்ட்டு அது இது நல்லா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கடைக்காரங்க வந்து டைம் ஆகிடுச்சிங்க, நாங்கள் அதனால தான் டைனிங் இல்லைன்னு சொன்னோம், நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் பார்சலே கொடுத்து அனுப்பியிருப்போம், தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாதுன்னு நாங்களும் கிளம்பிட்டோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.